அதாவது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் சண்டை நடந்தப்போ ஒரு கல் விழுந்த இடமா இந்த மகுடேஸ்வரர் திருக்கோயிலை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்க வன்னி மரத்துக்கு வயசே சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பழமையான மரம் இது. இந்த மரத்தில் பூ பூக்கும், ஆனால் காய் காய்க்காது. ஒரு பக்கம் முள் இருக்கும், இன்னொரு பக்கம் முள் இருக்காது. இந்த மரத்தோட இலையை தண்ணீரில் போட்டு வச்சா எவ்வளோ நாள் ஆனாலும் தண்ணீர் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு பழனி மலைக்கு பாத யாத்திரை போகிறவங்க தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த மகுடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து இந்த வன்னி மரத்தோட இலையை போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா நாள் கணக்காக நடந்து போவாங்க இல்லைங்களா, தண்ணி கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக இந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி இது ரொம்ப பரிகார ஸ்தலம். என்னென்னா ராககேது தோஷம் இருக்கவங்க இங்கே வந்து வழிபாடு பண்ணால் அந்த தோஷம் போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனநோய் இருக்கிறவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து